அப்ப ஆளுநர் வந்து நீங்க மீட்டிங் வராதுக்கு ஒன்னும் செய்ய முடியாது. மாறலா வேணா மாறலா கூப்பிட்டா மாறலா மறுத்திருக்கிறாங்க. அவ்வளவுதான் ஒழிய சட்ட ரீதியாக துணைவேந்தர்கள் மீது பதிவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் என்பது ஆளுநருக்கும் சட்டத்துல எந்த சட்டத்துல இல்ல. காமராஜ் யூனிவர்சிட்டி ஆக்ட்ல கிடையாது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட்ல கிடையாது. பிரைவேட் யூனிவர்சிட்டில இருந்து இன்னைக்கு யாராவது போயிருந்தா அவர்கள் மீது தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு வேந்தர் கவர்னரா? பிரைவேட் யூனிவர்சிட்டி வேந்தர் கவர்னரா? தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது, தமிழ்நாட்டில் உள்ள அமைப்புகளுக்கு இருக்கிறது. அதைத்தான் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், தமிழ் புலிகள் அமைப்பும் இன்னும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் எல்லாம் அதை செய்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தை நேரடியாக அவமதித்த துணை குடியரசுத் தலைவர், சுப்ரீம் கோர்ட் பெருசா பார்லிமெண்ட் பெருசா அப்படின்னு ஒரு டிபேட்டை உருவாக்கி இன்னைக்கு அனைத்து வழக்கறிஞர் சங்கங்கள் அதுக்குள்ள போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை கூட்டு வந்து நடத்துறது மூலமாக நீதித்துறைக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் உயர்கல்வித்துறைக்கும் சவால் விட்ட குடியரசு துணைத் தலைவருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு துணைவேந்தர்கள் நல்ல ஒரு மரியாதையை காட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாட்டின் கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடியவர்கள், அவர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை இன்னைக்கு துணைவேந்தர்கள் புறக்கணித்தது. ஆளுநர் மாநாட்டை, குடியரசு துணைத் தலைவர் மாநாட்டை புறக்கணித்தது தமிழர்கள் யார் என்பதை காட்டியிருக்கிறது. இப்ப இதுவரை பாஜக பேசின தேச பாதுகாப்பு, தேசபக்தி எல்லாம் பொய்ன்ற இந்த ஒரே சம்பவத்துல வந்து மிக தெளிவாயிருச்சு. நீங்க யாராவது கேன்சல் பண்ணிருப்பாங்களாங்க? அங்க டெல்லியில என்ன சூழ்நிலை இருக்கு, காஷ்மீர்ல என்ன சூழ்நிலை இருக்கு, பார்டர்ல என்ன சூழ்நிலை இருக்கு, எப்ப போர் வெடிக்குமோ இல்லையா என்ற சூழ்நிலையில தமிழ்நாட்டுக்கு அவர் வாராரு. அப்படி என்ன முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு இது? இது இன்னைக்கு நடத்துல என்ன குடிமொழியிருமா? நீங்க சொல்லக்கூடிய முழுக்க அரசியலாகவே எல்லாம் இருக்கிறது போல் ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. ஆனாலும் கூட ஒரு துணை குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, இது அவரை அவமானப்படுத்துறது ஆகிவிடாதா? துணை குடியரசுத் தலைவர் ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும், காஷ்மீரில் உயிர் தியாகம் செய்த மக்களையும் அவமானப்படுத்திவிட்டு அரசியல் செய்வதற்காக தமிழ்நாடு வருகிற போது அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். குறிப்பா நீங்கள் சொன்னது போலவே, முதலில் அவதானித்தது போலவே துணைவேந்தர்கள் முழுக்க ஆளுநர் மாநாட்டை புறக்கணித்திருக்கிறார்கள். அதுதான் பிரேக் நியூஸா போயிட்டு இருக்குது. இருந்தாலும் ஒரு வேந்தர்கள் பதவி விட்டு அவர் விலகல. இருந்த போது இப்படி புறக்கணிப்பது சரியா? எப்படி பாக்குறீங்க நீங்க? முதல் விஷயம் இதுல 2 நாளைக்கு முன்னாடி காஷ்மீரில் 28 சுற்றுலா பயணிகள் பயங்கரவாத தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்காங்க. நாடு இன்னைக்கு துக்கத்துல இருக்கு, ஒரு போர் பதற்றத்திலே நாடு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த மாநாட்டை ஒத்தி வைக்காமல் ஆளுநரும் துணை குடியரசுத் தலைவரும் நடத்துறது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம்ன்றத மக்கள் யோசிச்சு பார்க்கணும். எல்லா நிகழ்வுகளையும் நாட்டுல ரத்து பண்ணிட்டு பிரதமர் வந்து சவுதி அரேபியா பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்திருக்காரு. வந்து அவர் தேர்தல் வேலையை பார்க்க போயிருக்கிறார். இங்க துணை குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் இந்த மீட்டிங்கை அவ்வளவு முக்கியமா நினைச்சிட்டு செய்யறதுன்னா இவர்களின் தேசபக்தி அப்படின்னு சொன்னதெல்லாம் வெறும் ஏமாற்றுதானா அப்படின்ற சந்தேகம் வருமா வராதா சொல்லுங்க. நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் குடியரசுத் தலைவர் போய் சந்திச்சிருக்கிறாங்க. அங்க போர் பதற்ற சூழல் குறித்து வந்து அவங்ககிட்ட விளக்கி இருக்கிறாங்க. துணை குடியரசுத் தலைவர் இந்த சூழ்நிலையில டெல்லியில இருக்கணுமா இருக்க வேணாம சொல்லுங்க? அப்படி ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? அவர் சுப்ரீம் கோர்ட்டு கூட சண்டை போடுறாரு. இங்க தமிழ்நாட்டுல வந்து கல்வி சூழலை கெடுக்கணும்னு சொல்லி அரசியல் பண்றதுக்கு இங்க வராரு. ஆனா நாட்டோட பாதுகாப்பு, நாட்டோட இறையாண்மை, பொதுமக்கள் கொல்லப்பட்டது, இதுக்கெல்லாம் அவர் எந்த முக்கியத்துவம் கொடுக்கலையே. அப்ப இதுவரை பாஜக பேசின தேச பாதுகாப்பு, தேசபக்தி எல்லாம் பொய்ன்ற இந்த ஒரே சம்பவத்துல வந்து மிக தெளிவாயிருச்சு. நீங்க யாராவது கேன்சல் பண்ணிருப்பாங்களாங்க?
அங்க டெல்லியில என்ன சூழ்நிலை இருக்கு, காஷ்மீர்ல என்ன சூழ்நிலை இருக்கு, பார்டர்ல என்ன சூழ்நிலை இருக்கு, எப்ப போர் வெடிக்குமோ இல்லையன்ற சூழ்நிலையில தமிழ்நாட்டுக்கு இவர் வாராரு. அப்படி என்ன முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு இது? இது இன்னைக்கு நடத்துல என்ன குடிமொழியிருமா, வேற பெரிய அப்போ இவர்கள் ஒத்தி வைக்காதது, இந்த மாநாட்டை ஒத்தி வைக்காததற்கு கடும் கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். இவர்கள் பேசும் தேசபக்தியும் தேசப்பற்றுக்கும் இவர்களுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை அப்படின்றதுதான் இந்த நிகழ்வு உணர்த்தது. ரெண்டாவது, இந்த மாநாடு ஒரு அரசியல் மாநாடா தான் நடத்துறாங்க. அரசியல் மாநாடு நடத்தும் போது அந்த அரசியல் மாநாட்டில் துணைவேந்தர்கள் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்க. அவர்கள் புறக்கணிப்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செய்தியாக தான் நான் பாக்குறேன். தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாட்டின் கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடியவர்கள், அவர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை இன்னைக்கு துணைவேந்தர்கள் புறக்கணித்தது, ஆளுநர் மாநாட்டை, குடியரசு துணைத் தலைவர் மாநாட்டை புறக்கணித்தது தமிழர்கள் யார் என்பதை காட்டியிருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். மற்ற மாநிலத்தை போல தமிழ்நாட்டை நீங்க ஈஸியா டீல் பண்ண முடியாது அப்படின்றத வரலாறு நெடுக நாம் உணர்த்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழர்களாக துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணித்ததுக்கு நாம் பெருமை கொள்ளலாம். அதே சமயம் தமிழ்நாடு அரசும் உயர்கல்வித்துறையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அடிச்ச மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆளுநர் ரவி இதுவரை செய்து வந்த அரசியல் சட்ட விரோத செயல்பாடுகளுக்கு, அரசியல் நடவடிக்கைகளுக்கு சரியான பதிலை தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை தந்திருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மூணாவது விஷயம் துணைவேந்தர்கள், தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் இல்லாத இடங்கள்ல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மாதிரி பதிவாளர்கள் இருக்கிறாங்க. துணைவேந்தர்கள் பதிவாளர்களும் மொத்தமாக புறக்கணித்திருப்பது அப்படின்றது அவர்கள் கற்ற கல்வியின் பயன் இன்னைக்கு தான் பயன்பட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது கல்வியோட உயர்கல்வி PhD வரைய படிச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர்ஸ் தான் துணைவேந்தரா நியமிக்கப்படுறாங்க, பதிவாளரா நியமிக்கப்படுறாங்க. அவர்களோட கல்வியின் நோக்கம் என்ன, பயன் என்ன? கல்வியின் நோக்கம், கல்வியின் பயன் அநீதிகளை எதிர்ப்பது, இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பது, சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு, அரசியல் சட்ட விரோத செயல்பாடுகளுக்கு துணை போகாமல் இருப்பது. மிக முக்கியமான ஒரு கல்வியோட பயனை அநீதிக்கு எதிராக நீங்க போராடுங்க. அம்பேத்கர் அநீதிக்கு எதிராக போராடினார். அவர் கற்ற கல்வியை வச்சு அவர் அமெரிக்காவில துணைவேந்தரா போயிருக்கலாம், இல்ல வேற பல்கலைக்கழகத்துல ப்ரொஃபஸரா போய் நல்ல மகிழ்ச்சியா லண்டன்லயே அமெரிக்காவே வாழ்ந்துட்டு அவர் இறந்து போயிருக்கலாம். அம்பேத்கர் அவர்கள் அவ்வளவு படிச்சுட்டு இங்க வராரு, இந்தியாவுக்கு வர்ற போது அவருக்கு குடியிருக்க வீடு கிடையாது, அந்த விடுதியில தங்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட பலமுறை அவர் மேல தாக்குதல் நடக்குது. எல்லாத்தையும் தாண்டி இந்த சமூகத்துக்காக அவர் பணி செய்தார். கற்ற கல்வியை வைத்து அரசியல் சட்டத்தை உருவாக்குனாரு. சட்ட அமைச்சரா இருந்து பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தார், பல்வேறு பணிகளை செஞ்சார். அப்ப ஒரு துணைவேந்தர் ஒருவர் கற்ற கல்வியின் பயன் அநீதிகளை எதிர்ப்பது அப்படின்றதுதான், அது இன்னைக்குதான் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அதனால தமிழ்நாடு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதிவாளர்களுக்கு தமிழ்நாடு மக்களின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அதை நீங்கள் ஆதரிக்க கூடாது, ஏற்கக்கூடாது. ஏன்னா இங்க பிஜேபி ஆட்சி நடக்கல, காங்கிரஸ் ஆட்சி நடக்கல, திமுக ஆட்சி நடக்கல, கவர்னர் ஆட்சி நடக்கல, துணை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கல, அரசியல் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது, சட்டத்தின் ஆட்சி நடக்குது. அப்ப ரூல் ஆஃப் லா, அரசியல் சட்டத்தை நீங்க பார்க்கணும். நாலாவது விஷயம் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்பின் ஈரம் காய்வதற்குள் இப்படி ஒரு மாநாட்டை நடத்தி நாங்க வெளியில பேசுவோம் அப்படின்னு சொல்றது உச்ச நீதிமன்றத்துக்கு சவால் விடுறதான? உச்ச நீதிமன்றத்தை நேரடியாக அவமதித்த துணை குடியரசுத் தலைவர், சுப்ரீம் கோர்ட் பெருசா பார்லிமெண்ட் பெருசா அப்படின்னு ஒரு டிபேட்டை உருவாக்கி இன்னைக்கு அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் அதுக்குள்ள போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை கூட்டு நடத்துறது மூலமாக நீதித்துறைக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் உயர்கல்வித்துறைக்கும் சவால் விட்ட குடியரசு துணைத் தலைவருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு துணைவேந்தர்கள் நல்ல ஒரு மரியாதையை காட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாடு என்றால் என்ன என்பதை துணை குடியரசுத் தலைவர் இன்னைக்கு புரிஞ்சிட்டு இருப்பார். அடுத்த விஷயம், பிரைவேட் யூனிவர்சிட்டில இருந்து இன்னைக்கு யாராவது போயிருந்தா
அவர்கள் மீது தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கை எடுக்கணும். எந்த ஆக்டின் கீழ் அவங்க போறாங்க? அவங்களுக்கு வேந்தர் கவர்னரா? பிரைவேட் யூனிவர்சிட்டி வேந்தர் கவர்னரா? எப்படி நீங்க என்ன அடிப்படையில அங்க போறீங்க? அப்படி போனா சாஸ்திரா யூனிவர்சிட்டில இருந்து SRM யூனிவர்சிட்டி வரை அத்தனை பேரும் இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, அரசு இடத்தை. அதன் மீது உரிய நடவடிக்கை எடுங்க. என்ன அடிப்படையில போனாங்கன்னு கேளுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் தமிழ்நாடு அரசும் மற்ற பல்கலைக்கழகங்கள் எல்லாம் புறக்கணிக்கிற போது இவங்க என்ன அடிப்படையில போறாங்க அப்படின்ற கேள்வி எழுப்ப வேண்டிய பொறுப்பும் நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசுக்கு உண்டு. அதை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும். அடுத்து இன்னொரு கேள்வி வந்து கேட்கிறாங்க, துணைவேந்தர்கள் போலைன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? கவர்னர் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கவர்னர் இன்னைக்கு பல் புடுங்கப்பட்ட பாம்பு. எந்த சட்டத்தின் கீழும் அவர் துணைவேந்தர் மீதோ பதிவாளர் மீதோ யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே முடியாது. அந்த அதிகாரத்தை எடுக்கிறாங்க. துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரமும் துணைவேந்தர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரமும் தமிழ்நாடு அரசு தான் இன்னைக்கு இருக்கு. அப்ப ஆளுநர் வந்து இன்னைக்கு மீட்டிங் வராதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. மாறலா வேணா மாறலா கூப்பிட்டா மாறலா மறுத்திருக்கிறாங்க, அவ்வளவுதான் ஒழிய சட்ட ரீதியாக துணைவேந்தர்கள் மீது பதிவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் என்பது ஆளுநருக்கும் சட்டத்துல எந்த சட்டத்துல இல்ல. காமராஜ் யூனிவர்சிட்டி ஆக்ட்ல கிடையாது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட்ல கிடையாது, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஆக்ட்ல கிடையாது, பாரதியார் யூனிவர்சிட்டி ஆக்ட்ல கிடையாது, எதுலையுமே கிடையாதுன்றதா உண்மை. மொத்தத்தில் இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் உண்மையிலே வந்து ஒரு மன மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழ்நாடு மக்களின் மனநிலையை இன்னைக்கு ஒரு போர் சூழல்ல இவர்கள் செய்யும் அரசியலை, வெறுப்பு அரசியலை, உயர்கல்வி தமிழ்நாட்டுல உயர்கல்வியில குழப்பம் உண்டாக்கணும் என்ற அரசியலை புறக்கணித்திருக்கிறது தமிழ்நாடு அப்படின்றதா அது பார்க்கணும். இல்ல குறிப்பாக பாஜக துணைவேந்தர் ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இது வந்து அரசியல் விரோதமாக போய்விடும். குறிப்பாக தன்கர் இங்க வருகிறார், அவர் அரசியலுக்கு எதிராக பேசியிருக்கிறார், அவர் வரும்போது நாங்கள் கலந்து வருவது அது சட்ட சிக்கலை உருவாக்கும் என்ற நேரடியான பதிலையே சொல்லியிருக்காரு. இதை தாண்டி இன்னைக்கு ஊட்டியில வர பாத்தீங்கன்னா அவர் வர்ற இடத்துல குறிப்பாக பெரியாரிஸ்டுகளும் தமிழ் புலிகள் போன்ற கட்சிகள் எல்லாம் போராடுறாங்க. இது புறக்கணிச்ச பிறகு இப்படி போராடுறது சரியா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாடு ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிற போது தமிழ்நாட்டு மக்களின் விருப்பங்களுக்கு முரணாக, ஒட்டுமொத்த நாட்டின் விருப்பங்களுக்கு முரணாக இங்க வந்து இந்த மாநாட்டு நடத்துறது அப்படின்றது வந்து அவங்க வீம்பு அதிகாரத்துவ போக்கதான் அது வந்து காட்டுது. சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொன்னாலும் எங்களை அதை கட்டுப்படுத்தாது, நாங்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலானவங்க அப்படின்ற கருத்து தான் துணை குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் பாஜகவுக்கும் RSSக்கும் இருக்கு. இப்ப இந்த அதிகாரத்துவ போக்கை, அரசியல் சட்ட விரோத போக்கை, மக்கள் விரோத போக்கை, கல்வி விரோத போக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது, தமிழ்நாட்டில் உள்ள அமைப்புகளுக்கு இருக்கிறது. அதைத்தான் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், தமிழ் புலிகள் அமைப்பும் இன்னும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் எல்லாம் அதை செய்திருக்கிறார்கள். மாணவர் அமைப்புகள் சார்பில் ஏற்கனவே துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க கூடாதுன்னு சொல்லி கோரிக்கையும் வச்சாங்க. அதனால இந்த மக்கள் விரோத போக்கை, குறிப்பா நான் ஏற்கனவே உள்ள பேட்டியில சொன்ன மாதிரி கல்வியை சூத்திர பஞ்சமர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்றதுல பார்ப்பனியம் மிக தெளிவாக இருக்கிறது. அதனாலதான் என்ன அங்க போரே நடந்துகிட்டு இருந்தாலும் கல்வியை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உள்நாட்டு போரை நம் மீது நிகழ்த்துவதற்காக அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடுவது என்பது அரசியல் சட்ட ரீதியாக, ஜனநாயக ரீதியாக உரிமை. எல்லா அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அந்த வகையில் வந்து கோவையில் உள்ள அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல துணைவேந்தர்களும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல பங்கேற்காது அப்படின்றது வந்து எந்த தவறும் கிடையாது, அரசியல் சட்ட விரோதம் கிடையாது, சட்டப்படியான கடப்பாடு எதுவும் பங்கேற்கணும்னு எந்த துணைவேந்தருக்கும் கிடையாது. சரிங்களா? ரெண்டாவது, மிக முக்கியமா இதை நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு நல்ல ஆளுநர், அரசியல் சட்டப்படி செயல்படக்கூடிய ஆளுநர், தமிழ்நாட்டின் நலனுக்காக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்காக செயல்படும் ஒரு ஆளுநர், அவர் கூப்பிட்டா நம்ம இப்ப மறுபரிசீலனை பண்ணி இந்த சூழல் முடிஞ்ச பிறகு வைக்கணும் வச்சு கூட போலாம். ஆனா திரு RN ரவி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான அத்தனை வேலையும் பார்த்தாரு. எங்க ஸ்டெர்லைட்ல வந்து சுட்டு கொண்டதை நியாயப்படுத்தினதான் RN ரவி. வெளிநாட்டுல இருந்து பணம் வந்துச்சுன்னு போராடுதுன்னு சொன்னார்ல. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போய் எத்தனை பேர் சேர்த்து இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டு உயிர் தியாகம் செய்து ஸ்டெர்லைட் மூடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மக்களின் உணர்வு அவருக்கு தெரியுமா? வெளிநாட்டுல இருந்து பணம் வந்துச்சுன்னு சொன்னாரு. இது இன்னைக்கு வரை நிரூபிச்சிருக்காரா? நாங்க அன்னைக்கே கேட்டோம், நிரூபிச்சிருக்கிறாரா? எந்த விஷயத்துல அவர் பேசுனது உண்மையா இருந்திருக்கு? தமிழ்நாடு பயங்கரவாதிகளின் கூடாரமா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. ஏதாவது ஆதாரம் இருக்கா? இன்னைக்கு வேற ஆதாரத்தை நிரூபிச்சிருக்காரா?
இப்ப தொடர்ச்சியாக ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்துறது அப்படின்றது ஒரு கவர்னரோட வேலை கிடையாது. கவர்னர் என்பவர் மாநில அரசுக்கு கட்டுப்பட்டவர், சட்டமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர், அமைச்சரவை கட்டுப்பட்டவர், மக்களுக்கு கட்டுப்பட்டவர் தான். அவருக்கு சொந்த அதிகாரம் எதுவும் கான்ஸ்டியூஷன்லயே கிடையாது. சொந்த அதிகாரம் அரசியல் சட்டத்திலே இல்லாத போது கௌரவமாக தமிழ்நாடு சட்டப்பேரவை, தமிழ்நாடு மக்கள் ஒரு பொறுப்பை வேந்தம் கொடுத்தா அந்த பொறுப்பை மரியாதையாக நடந்து காப்பாற்றிக் கொள்ளணும். அது அப்படி இல்லாம செஞ்சா இப்ப அவரோட பல் புடுங்கப்பட்டு இருக்கிறது. அடுத்து இன்னொரு சட்டத்திட்டம் கொண்டு வந்தா வேந்தர் என்ற பொறுப்பும் புடுங்கப்படும். அதுக்கப்புறம் அவர் ராஜ்பவன்ல டீய உளுந்த வடையும் சாப்பிட்டு ஊருக்கு போய் சேர வேண்டியதான். வேற எந்த வேலையும் அவர் செய்ய முடியாது அப்படின்றதா. இது போல இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, அது முழுக்க நீங்க சொல்லக்கூடிய முழுக்க அரசியலாகவே எல்லாம் இருக்கிறது போல் ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. ஆனாலும் கூட ஒரு துணை குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, இது அவரை அவமானப்படுத்துவது ஆகிவிடாதா? துணை குடியரசுத் தலைவர் ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும், காஷ்மீரில் உயிர் தியாகம் செய்த மக்களையும் அவமானப்படுத்திவிட்டு அரசியல் செய்வதற்காக தமிழ்நாடு வருகிற போது தமிழ்நாடு அவரை புறக்கணிப்பதில் எந்த தவறும் கிடையாது. தமிழ்நாடு அரசு பாதுகாப்பெல்லாம் கூட்டு தான் போறாங்க. ஆனா துணைவேந்தர்கள் புறக்கணிக்கிறாங்க, தமிழ்நாடு மக்கள் புறக்கணிக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு ஒரு செய்தி. ஒட்டுமொத்த நாடும் ஒரு பதற்றத்தில் இருக்கும்போது நீங்கள் அரசியல் செய்வதற்காக இங்கு வந்தால் நாங்கள் உங்களை புறக்கணிப்போம் என்ற செய்தியை, வலிமையான ஒரு செய்தியை அவருக்கு தமிழ்நாடு கொடுத்திருக்கிறது. அந்த செய்தியோடு அவர் டெல்லி போய் வந்து சேரட்டும். இதுல துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் அப்படின்றலாம் கிடையாது. நீங்க மக்களுக்காக நேர்மையாக அரசியல் சட்டப்படி நின்னா உங்களுக்கு மக்கள் ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் மக்கள் விரோதமாக செயல்பட்டால், எல்லாத்திலையும் அரசியல் பண்ணா மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். அதுதான் இங்க நடந்திருக்கு. நடந்த வகையில் அது சரி. இது அரசியல் செயல்பாடு மட்டுமல்ல, இதுக்குள்ள முழுக்க முழுக்க அதுவும் நாடு பதற்றமா ஒரு போர் சூழல் இருக்கும் பொழுது ஆளுநரோ துணை குடியரசுத் தலைவரோ இந்த மாதிரியான செயல் ஈடுபடுவது என்பது அது நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அவமானமாகத்தான் கருதுன்ற விமர்சனம் முன்வச்சிக்கிறீங்க. அதே சமயத்துல இது முழுக்க முழுக்க அரசியலுக்கு விரோதமானங்கிற கருத்தையும் பதிவு பண்ணிருக்கீங்க. அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. நன்றி.